அவன் காஃபி கொடு. அதோ தோ சாப்பாடு மட்டும் வெடிச்சிட்டு வந்துடுறமோ. தரமோ ஒரே செகண்ட் இரமோ. ஒரு காஃபி கேட்டா காஃபி கிடைக்காது. சாப்பாடு வெடிச்சிட்டு இருக்கமோ. நான் ஆல்ரெடி போட்டோம், நீ வந்தோனுமே. சீக்கிரம் கொண்டு வா. அம்மா காஃபி அம்மா. ஏய், என்னடி காஃபி இது? காஃபி போட சொன்னா தண்ணி ஊத்தி எடுத்துன்னு வந்துருக்க. எப்பவுமே போடுற மாட்டாம. எப்பவுமே இப்படிதான் போடுவியா? உன் கண்ணை எங்க பின்னாடி மண்டையில வச்சிருக்கியா கண்ணை? காஃபி தூள் போட்டியா இல்லையா? அதுல போட்ட அப்படியே தண்ணியா இருக்கு, குடிக்க முடியல. நத்தா காஃபி போட்டு கிளிகிறன்னு தெரியல. எப்பவுமே போடுற மாதிரி தான் போட்டேன். நீ ஏதோ கோவத்துல இருக்கன்னு நினைக்கிறேன். எப்பவுமே நீ எங்க இப்படியா போடுவ? அப்படிதாம போட்டேன் நானு. சரி, இப்படின்னா சாப்பாடு? சாப்பாடும் சாம்பாரும் துவையல். நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என்னமோ சொன்னேன். நான் உங்ககிட்ட என்ன சமைக்க சொன்னேன்? எதுவுமே சொல்லல. உங்ககிட்ட நான் சப்பாத்தி சமைக்க சொல்லல. அது நேத்து கேட்டேன். அப்போ நான் வந்து போய் சொல்றேன். இல்ல நேத்து தான். இல்ல, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? சொல்லு, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? பேர் உனக்கு என்ன தெரியும்? ஆபீஸ்ல என்ன பிரச்சனை நடக்குது, என்ன டென்ஷன் ஆகுறன்னு உனக்கு தெரியுமா? நீ ஆபீஸ்ல தெரியும், உனக்கு ஒன்னும் தெரியாதுல்ல. வாயை மூடின்னு இரு. இங்க பாரு சிவா, எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு கிடையாது. நானும் ஆபீஸ்க்குலாம் போயிருக்கேன். உன் ஆபீஸ் டென்ஷனை வீட்டுல எடுத்துட்டு வந்து காமிக்காது சிவா. ஆபீஸ் டென்ஷனை உங்ககிட்ட காட்டுறது எனக்கு வேலையா? அப்படிதானே தெரியுது. என்னத்தான் அப்படி தெரியுது உனக்கு? நான் எப்பவுமே போடுற மாதிரி தானே காஃபி போட்டிருக்கேன். அதுக்கே நீ இப்படி பேசினா நான் என்ன சொல்ல முடியும்? சப்பாத்தி நேத்து கேட்ட, இன்னைக்கு கேட்கல நீ. சரி, அப்ப நேத்து கேட்டா இன்னைக்கு செய்ய மாட்டியா? நேத்து செஞ்சதா இன்னைக்கு செஞ்சா ஏன் ஒரே டிஷ்ஷா செய்யறனோ அதுக்கோ கத்துவ. அப்ப என்கிட்ட உனக்கு கேட்கணும்னு தோல்லையா? உனக்கு என்ன வேணும்? நீ வேலைக்கு போயிட்டு வர, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னு சொல்லி ஒரு டீடைல்ஸா என்கிட்ட கேட்டு உனக்கு செய்ய தெரியாதா? எப்பவுமே உனக்கு பிடிச்ச மாதிரி தனமும் செய்யறேன். இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு பிடிச்ச மாதிரி செய்யலாம் தனமும் இதை செஞ்சேன். என்னத்தான் உனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்ச? வீட்டுல சும்மா வெட்டியா தானே உட்காந்துருக்க. வீட்டுல என்னத்த வேலை செஞ்சு கிழிச்சுன்னு இருக்க? நான் வரும்போதெல்லாம் டீ முன்னாடி போய் உக்காந்துக்கிற, இல்லைன்னா அந்த லேப்டாப்பை போட்டு ஏதோ நோண்டிட்டு இருக்கிற. இப்ப நான் வீட்டுக்கு வந்தோடனே உனக்கு வந்து எனக்கு நமக்கு ஒருத்தன் நமக்குன்னு கல்யாணம் ஆயிடுச்சு, நமக்குன்னு ஒரு புருஷன் இருக்கான், அந்த புருஷன் என்ன வேணும் ஏது வேணும் பார்த்து செய்யணும் உனக்கு தெரியாது. இது வரைக்கும் எப்பவுமே உனக்கு பிடிச்ச மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சிருக்கேன். ஒரு சாப்பாடு கூட எனக்கு பிடிச்ச மாதிரி செய்யக்கூடாது, வீட்டுல வெட்டியா இருக்குன்னு சொல்லி. சும்மா எப்ப பார்த்தாலும் உனக்கு பிடிச்ச மாதிரி அப்ப நான் என்னத்துக்கு வீட்டுக்கு வந்து உக்காந்து நானு? உனக்கு செய்ய பிடிக்கல அப்படின்னு சொன்னா சொல்லிடு. நான் அப்படியே வெளியே எங்கன்னா போய் தங்கிக்கிறேன். வெளியே போனா கண்டவன் டார்ச்சரு, வீட்டுக்கு வந்தா ஓன் டார்ச்சரு. அப்படி என்ன சிவா டார்ச்சர் பண்ணிட்ட? சும்மா டார்ச்சர் சொல்லிட்டு இருக்க. டார்ச்சர் கொடுதான் இருக்கேன். சிவா, நீ ரொம்ப லிமிட் கிராஸ் பண்ணி பேசுற. நீ சொன்னதான் என் வேலையை நான் விட்டேன். பாப்பா பாத்துக்கதான் நான் வேலையை விட்டேன். சும்மா பாப்பா பாத்துக்க வேலையை விட்டுன்னு சொல்லி காட்டுறியா? அது யார் வேலை? காலில இருந்து ஈவினிங் வரைக்கும் பாப்பா யார் கூட இருப்பா? நீயும் வேலைக்கு போயிட்ட, நானும் வேலைக்கு போயிட்டேன்னா பாப்பா யார் பார்த்துப்பா? அப்போ இப்ப வெட்டியா இருக்குன்னு சொல்ற. வீட்டுல எல்லா வேலையும் நான் தானே சிவா செஞ்சுட்டு இருக்கேன். வீட்டை பெருக்கிறது, துடைக்கிறது, கூட்டுறது, துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது எல்லாமே நான் தானே செய்யறேன். இதெல்லாம் ஒரு பொண்டாட்டி கடமை. இதெல்லாம் போய் பெருசா பேசிட்டு வந்துடுற. அப்ப பொண்டாட்டின்றவ வீட்டு வேலை செய்யறதுக்கு மட்டும்தான் உனக்கு? ஆமா, பொண்டாட்டின்றவ புருஷன் வேலைக்கு போனா வேலைக்கு போயிட்டு வரும்போது முதல்ல தண்ணி கொண்டு வந்து கொடுக்கணும். என்னமோ வேணும் உனக்கு, என்ன பசிக்குதா, என்ன சாப்பிடுற அப்படின்னு செஞ்சு கேட்டு கேட்டு செய்யணும்.
இதெல்லாம் விட்டுட்டு நீ வீட்டுல என்ன வேலை பார்த்துட்டு இருக்க? அப்படி என்ன வேலை பார்த்துட்டு இருக்கிற? பாப்பாவை பார்த்துக்கிறேன்னு சொல்ற, பாப்பாவை பார்த்துக்கிறதான். அதை தவிர்த்து நீங்க பெருசா நீ என்ன செய்யறேன்னு எனக்கு தெரியல. சிவா ரொம்ப ஓவரா பேசுற. நான் வேலைக்கு போறேன். நான் சொன்னேன் வேலைக்கு போறியா? ஆமா. டேய், என் முன்னாடி குரல் ஒஸ்தி பேசுறேன்னு வச்சுக்கோங்க, அடிச்சு பல்ல நான் கழட்டிடும் சொல்றேன். ஏன் சிவா, எனக்கு பேசுறதுக்கு கூட உரிமை கிடையாது? என்ன உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா பேசுறதுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு தடையா? எல்லாத்துக்கும் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கணுமா? என்னதான் சிவா நினைச்சிட்டு இருக்க? என்ன, நானும் ஒரு உயிர் தானே, எனக்குள்ளே ஒரு மனசுன்னு ஒண்ணு இருக்கும்ல. சத்தியமா அண்ணா கல்யாணம் பண்ணிக்கணும். ஏன் தானே கல்யாணம் பண்ணி என்ன லவ் பண்ண தெரியுமா? லவ் பண்ணும்போது நீ அப்ப சொல்லியிருந்தானா நானாவது கொஞ்சம் உஷாராயிருப்பேன். என் தப்புதான், எல்லாம் என் தப்புதான் நான் பண்றது. வந்து உன்னை கல்யாணம் பண்ணிட்டு இங்க நான் எல்லாத்துக்கும் நான் என்னை மட்டுமே நானே தான் எதிர்பார்த்துக்கணும். எனக்கு செய்யறதுக்கு யாரும் கிடையாது, என்னை பார்த்துக்கிறதுக்கு ஆளு கிடையாது. ஏய் தள்ளி எங்க போற? இப்ப நான் எங்க போறேன் வர்றேன் இதெல்லாம் கேட்கறது உன் வேலை கிடையாது, புரியுதா? உன் வேலை என்னன்றத தெரிஞ்சுட்டு அந்த வேலையை மட்டும் பண்ணு.